சரீரி சொன்ன வார்த்தை கம்சனின் காதல் மட்டுமில்லை, உள்ளத்திலேயே ஒளுத்துக்கொண்டே இருந்தது. அந்த இரவில் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. மதுரா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் கம்சனின் மனம் அந்த நகரமே ஒருநாள் தன் மரணத்தை மறைத்து வைத்திருக்கும் போல கற்பனை செய்யத் தொடங்கியது. அடுத்த காலையிலேயே கம்சன் காத்திருக்க முடிவு செய்யவில்லை. தேவகியும் வசுதேவரும் இனி சாதாரண அரச குடும்பத்தினரில்லை, அவனது சந்தேகத்தின் மையமாக மாறிவிட்டார்கள். தேவகி முதலில் கவனித்தது மௌனமல்ல, கதவுக்குப் புறம் நின்ற காவலர்களைத்தான். அந்த கணத்தில் பயம் இப்போது உண்மையான கட்டுப்பாடாக மாறிவிட்டது என்பதை இருவரும் புரிந்து கொண்டார்கள். அந்த நாளிலேயே தேவகியும் வசுதேவரும் அரண்மனை வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். கம்சனின் பயம் அவர்களின் எதிர்காலத்தை நேராக சிறை கதவுகளுக்குள் தள்ளிவிட்டது. கதவுகள் மூடப்பட்ட சத்தம் ஒரு சிறைக்கதவை மட்டுமில்லை, அவர்களின் பழைய வாழ்க்கையையே மூடியது. இப்போது அவர்கள் அரச வழக்கில் இல்லாமல் கம்சனின் பயத்தின் கைதிகளாகிவிட்டார்கள். கம்சன் அந்த சிறையை வெறுமனே பார்க்கவில்லை, தன் உயிரைக் காக்க இதுதான் சரி என்று அவன் தன்னைத்தானே நம்ப வைக்க ஆரம்பித்தான். தேவகியின் கண்ணீர் இப்போது பயத்திற்காக மட்டுமில்லை, தன் சொந்த சகோதரன் தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தான் என்ற உண்மைதான் அவளை அதிகமாக நொறுக்கியது. சிறை இருளின்குள் ஒரு மெல்லிய ஒளிக்கதிர் வந்தது. அந்த ஒளியைப் போலவே துன்பம் தொடங்கியிருந்தாலும் இந்த கதையின் முடிவு இன்னும் இறைவனின் கையில் இருப்பதை அவர்கள் உள்ளத்தில் உணரத் தொடங்கினர். சிறைப்படுத்தியது மட்டும் கம்சனுக்கு போதவில்லை. ஒருமுறை பயம் ஆட்சியை கையில் எடுத்தவுடன் அவன் ஒவ்வொரு முடிவும் மேலும் கடுமையானதாக மாறத் தொடங்கியது. நேற்று வரை அரச மரியாதையில் வாழ்ந்தவர்கள் இன்று ஒரு குடம் தண்ணீர் மற்றும் ஒரு சிறிய பாத்திர உணவோடு வாழத் தள்ளப்பட்டார்கள். துன்பம் இப்போது நினைவாக இல்லாமல் நாளாந்த வாழ்க்கையாக மாற ஆரம்பித்தது. கம்சன் இப்போது எதிரியை வெளியே தேடவில்லை, இன்னும் பிறக்காத ஒருவனை வெல்ல விதியையே ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணும் மனநிலைக்குள் அவன் நுழைந்து விட்டான். சிறை சுவர்கள் கல்லால் ஆனவைதான், ஆனால் அவை மனத்தையும் நசுக்கத் தொடங்கின. அந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே அவர்களின் ஒரே ஆறுதலாக மாறியது. மதுரா கோட்டை வெளியே இன்னும் அரண்மனை கம்பீரத்தோடு நின்றது. சிறை இருளின் நடுவே ஒரு புதிய உயிரின் அறிகுறி தோன்றியது. தேவகியின் முதல் கர்ப்பம் துன்பத்துக்குள் கூட வாழ்வு தனது பாதையை தொடரும் என்பதை நினைவூட்டியது. ஒரு தாயாகும் மகிழ்ச்சி தேவகியின் உள்ளத்தில் வந்தது. ஆனால் அதனோடு சேர்ந்து ஒரு பயங்கரமான கேள்வியும் வந்தது. இந்த குழந்தையை கம்சன் உயிருடன் விடுவானா? தேவகி கர்ப்பமாக இருப்பது கம்சனுக்கு செய்தியாக இல்லை, அச்சமாக வந்தது. தீர்க்க தரிசனம் இப்போது வெறும் நினைவாக இல்லாமல் நேராக அவன் கதவை தட்ட ஆரம்பித்தது. கர்ப்பம் பற்றிய செய்தி வந்ததும் கம்சன் சிறையை இன்னும் கடுமையாக மாற்றினான். இப்போது அந்த கோட்டை ஒரு கைதி அறை அல்ல, பிறக்காத விதியை எதிர்த்து கட்டப்பட்ட கோட்டையாக மாறியது. அவ்வாறு தேவகியின் முதல் கர்ப்பம் சிறை இருளின் நடுவே வளரத் தொடங்கியது. காலம் காத்திருந்த தருணம் வந்தது. மதுரா சிறையின் இருளுக்குள் தேவகியின் முதல் குழந்தை பிறக்கப் போகும் இரவு தொடங்கியது. குழந்தை பிறந்தது. ஒரு கணம் சிறை அறை துயரத்தை மறந்து அன்பால் நிரம்பியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு குறுகியதென்று இருவரும் அறிந்திருந்தார்கள். குழந்தையின் முதல் அழுகை ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சி செய்தியாக இல்லை, அது நேராக கம்சனிடம் ஓடும் மரணச் செய்தியாக மாறிவிட்டது. செய்தி கேட்டவுடன் கம்சன் காத்திருக்கவில்லை. பிறந்தது ஒரு குழந்தை என்றாலும் அவன் கண்களில் அது ஏற்கனவே தன் மரணத்தின் முதல் வடிவமாகிவிட்டது. கம்சன் சிறைக்குள் நுழைந்த அந்த கணமே மகிழ்ச்சி முடிந்தது. தேவகியின் கையில் இருந்தது ஒரு குழந்தை மட்டுமில்லை, காப்பாற்ற வேண்டும் என்று அழும் ஒரு தாயின் முழு உயிரே. தேவகி தன் குழந்தையை அணைத்தபடி கெஞ்சினாள். ஒரு தாய் கேட்கும் இரக்கம் கம்சனின் காதுகளில் கருணையாக இல்லை, அச்சமாகத்தான் விழுந்தது. வசுதேவர் தன் வாக்கை மறைக்க முயலவில்லை. அவர் சொன்ன உண்மை உயிரை காப்பாற்றவில்லை, ஆனால் அவரது தர்மம் அந்த இருளில் கூட உடையாமல் நின்றது. அடுத்த கணமே குழந்தை தேவகியின் கைகளில் இல்லை. அந்த பிரிவு ஒரு உடலின் தூரமல்ல, ஒரு தாயின் இதயத்தை நேராக பிளந்த தருணம். தேவகி தரையில் உடைந்து விழுந்தாள். வசுதேவர் அமைதியாக நின்றாலும் அந்த அமைதிக்குள் ஒரு தந்தையின் முழு உதவியின்மையும் எரிந்து கொண்டே இருந்தது. இப்போது கம்சன் ஒரு எல்லையை கடந்துவிட்டான். பயத்தை தடுக்க எடுத்த முடிவு அவனை மனிதத்திலிருந்தும் இன்னும் தூரமாக இழுத்துச் செல்லத் தொடங்கியது.
அந்த கணத்தில் கம்சன் கருணையை முழுவதும் தள்ளி வைத்தான். ஒரு குழந்தையை பார்க்காமல் தன் மரணத்தின் நிழலையே பார்த்த அவன் மன்னிக்க முடியாத முடிவை எடுத்தான். செய்துவிட்ட பிறகும் கம்சனுக்கு அமைதி வரவில்லை. ஆனால் அந்த அதிர்ச்சி அவனை திருப்பவில்லை. அதற்கு பதிலாக இன்னும் இருண்ட பாதைக்குள் தள்ளியது. சிறையறை மீண்டும் அமைதியாகியது. ஆனால் அந்த அமைதி முன்பிருந்தது இல்லை. இப்போது அந்த இடம் ஒரு தாய் இழந்த முதல் குழந்தையின் வெறுமையால் நிரம்பியது. முதல் குழந்தை இல்லாமல் போனதால் கம்சனுக்கு ஒரு கணம் நிம்மதி வந்தது. ஆனால் அது அமைதி அல்ல, அடுத்த பயத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்த மாயை மட்டுமே. முதல் குழந்தை போய்விட்டது, ஆனால் அவர்களின் துன்பம் முடிவடையதில்லை. அந்த இரவின் வெறுமை இன்னும் பல சோதனைகள் வரப்போகின்றன என்று அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தது. காலம் நகர்ந்தது, ஆனால் துன்பம் குறையவில்லை. முதல் குழந்தையின் இழப்பு தேவகியின் உள்ளத்தில் அணையாத காயமாகவே இருந்து கொண்டிருந்தது. மீண்டும் கர்ப்பம் வந்தது. ஆனால் இந்த முறை மகிழ்ச்சி முதலில் வரவில்லை. பயம்தான் முதலில் வந்து தாய்மையின் மீது நிழலாய் நின்றது. இரண்டாவது கர்ப்ப செய்தி கம்சனை அதிர்ச்சியடைய செய்யவில்லை. அவன் இப்போது பயப்படுவது எப்படி என்பதையே அல்ல, அதற்காக எப்படி கொடுமை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டிருந்தான். காவல் இன்னும் கடுமையாயிற்று. ஒரு கர்ப்பத்தை கூட கம்சன் சாதாரண குடும்பச் செய்தியாக பார்க்கவில்லை. அது அவனுக்கு எதிராக வளர்கிற அச்சமாகவே இருந்தது. இப்போது அவர்கள் துயரத்தில் வாழ கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியான காத்திருப்பின் உள்ளே இரண்டாவது இழப்பின் நிழல் ஏற்கனவே மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. மீண்டும் அந்த இரவு வந்தது. இந்த முறை தேவகியின் வேதனையில் பிரசவ வலி மட்டுமில்லை, முன்னொரு இழப்பின் நினைவும் எரிந்து கொண்டே இருந்தது. இரண்டாவது குழந்தையும் பிறந்தது. ஆனால் இந்த முறை மகிழ்ச்சி ஒரு கணம் கூட முழுமையாக உயிர் பெறவில்லை. பயம் அதைவிட வேகமாக வந்துவிட்டது. இந்த முறை காவலர்கள் ஓடி வந்த வேகம் இன்னும் கொடூரமாக இருந்தது. முதல் முறை நடந்தது விபரீதம். இப்போது அது வழக்கமாக மாறிக்கொண்டிருந்தது. கம்சன் மீண்டும் வந்தான், ஆனால் இந்த முறை தயக்கமின்றி. ஒரு முறை மனிதத்தை கடந்தவன் இரண்டாவது முறை அதை இன்னும் எளிதாக செய்தான். இரண்டாவது குழந்தையும் போய்விட்ட போது இது ஒரு துயர சம்பவம் மட்டுமல்ல என்பது தெளிவாயிற்று. தேவகி வசுதேவரின் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உடைக்கப்படும் ஒரு இருண்ட சுழற்சிக்குள் நுழைந்துவிட்டது. முதல் இரு குழந்தைகளின் இழப்புக்குப் பிறகு மதுரா சிறை இன்னும் கனமாகியது. ஆனால் கம்சனின் கொடுமை இங்கேயே நின்றுவிடவில்லை. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கலாம்.